Hello children, Mathematics Olympiad workbook la ulla problems paakalam class 5 chapter 3 fractions and decimals practice பண்றீங்களா practice makes you progress okay practice பண்ணீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும் maths சரியா problems வந்து solve பண்ணி பாருங்க எத்தனை டைம் முடியுமோ அத்தனை டைம் மேக்ஸிமம் சால்வ் பண்ணி பாருங்க 2 times 3 times அப்படிலாம் கணக்கு இல்லை ஓகேவா 10 times கூட நீ சால்வ் பண்ணி பார்க்கலாம் சால்வ் பண்ணி போட்டு பார்க்க எப்படி இருக்கும்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஓகேவா சரியா ஃப்ராக்ஷன் அண்ட் டெசிமல்ஸில் யூஸ் பண்ண போகிறது மெயினாக மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் தான் ஓகேவா ஸோ டேபிள்ஸ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் டேபிள்ஸை நல்லா தரவு பண்ணிக்கோங்க ஓகே லாஸ்ட் வீடியோ வரையும் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா 25 ப்ராப்ளம்ஸ் பார்த்துருக்கோம் இப்போ அச்சீவர் செக்ஷன் ஓகே ஸ்டார்ட் பண்ணலாமா ஐஸை பிளிங்க் பண்ணிக்கோங்க பிளிங்க் யுவர் ஐஸ் ஓகே தண்ணி குடிக்கணும் தண்ணி குடிச்சுக்கோங்க ஓகே பாடி எப்போதும் ஹைட்ரேட்டடாக இருக்கணும் ஸோ அப்போ தண்ணி குடிக்க மிஸ் பண்ணாதீங்க சரியா ஸோ கொஷின் நம்பர் 26 எவாலுவேட் ஸோ எவாலுவேட்னு கொடுத்துட்டு நியூமரேட்டரில் பாருங்கள் ஃப்ராக்ஷன்ஸ் மிக்சட் நம்பர் கொடுத்துருக்காங்க டினாமினேட்டரில் டெசிமல் கொடுத்துருக்காங்க ஸோ இதை வந்து இப்போ எவாலுவேட் பண்ணணும் சால்வ் பண்ணலாமா ஸோ ஒரு பேப்பர் பென் எடுத்துக்கோங்க சரியா ஸோ கொஷின் நம்பர் 26 right so evaluate in a 2 5 4 mixed number minus 5 1 6 plus 3 1 3 divided by denominator la 0.087 plus 0.3717 divided by 0.9 okay ஸோ இப்போ இதை எவாலுவேட் பண்ணணும் ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் நியூமரேட்டரில் உள்ள மிக்சட் நம்பரெல்லாம் என்ன பண்ணிக்கலாம் ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணலாம் ஓகே கன்வெர்ட் மிக்சட் நம்பர் இன்டு ஃப்ராக்ஷன்ஸாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ 2 4s are 8 8 plus 5 13 divided by 4 minus 6 5s are 30 plus 1 31 divided by 6 plus 3 3s are 9 plus 1 10 by 3 so numerator solve பண்ணியாச்சு ஓகேவா so then denominator 0.087 plus 0.3717 divided by 0.9 டினாமினேட்டரில் பாருங்கள் இங்கே அடிஷன் சிம்பிள் இருக்குது இங்கே டிவிஷன் சிம்பிள் இருக்குது இப்படி இருந்தால் என்ன ரூல் நம்ம யூஸ் பண்ணணும் எதை ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும் அடிஷனியா டிவிஷனியா அப்படிங்கிறதுக்கு போர்டு மாஸ் ரூலை யூஸ் பண்ணிக்கோங்க போர்டு மீன்ஸ் BO இது வந்து ஒரு அக்ரோனிம் வேர்டு ஓகேவா ஸோ அக்ரோனிம் வேர்ட்னா என்னது ஒரு லெட்டருக்கும் ஒரு வேர்டு இருக்கும் தனியாக ஓகேவா ஸோ அக்ரோனிம்னா இந்த இதையும் நம்ம என்ன சொல்லலாம் BOD MAS போர்டு மாஸ்னு நம்ம ப்ரொனவுன்ஸும் பண்ண முடியும் இல்லையா ஸோ B ஃபார் பிராக்கெட் அடுத்து O ஃபார் ஆர்டர் அடுத்து நீங்கள் ஹையர் கிளாஸில் படிக்க என்ன பண்ணுவீங்க ஆர்டர் அப்படின்னா ரூட்டு ஸ்கொயர் ஓகேவா அந்த மாதிரி உங்களுக்கு தெரியும் எக்ஸ்பனன்ஷியல் வேல்யூ அதெல்லாம் என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணிக்கணும் அதான் ஆர்டர் அடுத்து D வந்து டிவிஷன் M ஃபார் மல்டிப்ளிகேஷன் A அடிஷன் லாஸ்டாக தான் அண்ட் தென் லாஸ்ட் S ஃபார் சப்ட்ராக்ஷன் ஓகேவா ஸோ அப்போ நம்ம என்ன இதில் பாருங்கள் இதில் எது அந்த ஆர்டர் படி தான் ஃபஸ்ட்டு நம்ம ப்ராக்கெட்டை சால்வ் பண்ணணும் அடுத்த ஆர்டர் ரூட் எதாவது இருந்ததுன்னா சால்வ் பண்ணணும் தென் டிவிஷன் தென் மல்டிப்ளிகேஷன் தென் அடிஷன் தென் சப்ட்ராக்ஷன் இதில் பாருங்கள் ஃபஸ்ட்டு நமக்கு வந்து டிவிஷன் வந்துருச்சு அப்புறம் தான் என்ன நமக்கு செகண்டாக தான் என்ன இருக்குது அடிஷனை சால்வ் பண்ணணும் அப்போ இந்த டினாமினேட்டரில் இதை ரெண்டையும் என்ன பண்ணிக்கணும் நம்ம ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும் ஓகேவா இதுலேருந்து இந்த நம்பரை டிவைட் பண்ணி வர ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கணும் அந்த ஆன்சரை தான் என்ன பண்ணணும் இந்த நம்பரோட ஆட் பண்ணணும் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் இது பாரு டினாமினேட்டரில் 4 6 3 இருக்குது ஸோ டிஃப்ரெண்ட் டினாமினேட்டர்ஸாக இருக்குது அப்போ நம்ம எல்சிஎம் எடுத்துக்கலாம் 4 6 3 நம்ம எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும் அப்படின்னா எல்சிஎம் வந்து 12 ஓகேவா எல்சிஎம் ஆஃப் 4 6 3 என்ன அப்படின்னா 4 6 3 which is equal to 12 சரியா சால்வ் பண்ணி பாருங்கள் சரியா
ஸோ அப்போ 12 அப்படின்னா நியூமரேட்டரில் என்ன வரும் 4 3s are 12 டினாமினேட்டரில் 3ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா 12 வந்துடும் ஸோ நியூமரேட்டர்லையும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும் ஸோ நமக்கு அப்புறம் நம்பர் 39 ப்ளஸ் டினாமினேட்டரில் இங்கே நமக்கு எல்சிஎம் என்னது 12 ஸோ அப்போ எல்சிஎம் 12னா டினாமினேட்டரில் 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 12 வரும் ஸோ நியூமரேட்டர்லையும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் ஸோ 62 இங்கே பாரு இப்போ ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன் பாருங்கள் இங்கே மைனஸ் இருக்குது இங்கே ப்ளஸ் போட்டுட்டேன் ஆக்சுவலாக மைனஸ் தான் வரணும் சரியா ஸோ ப்ளஸ் 12 ஸோ 3 4s are 12 டினாமினேட்டரில் 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் நியூமரேட்டர்லையும் 4ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும் ஸோ 40 ஸோ அண்ட் தென் டிவைடட் பை 0.087 இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா 0.3717 ஓகேவா இதை என்ன பண்ணணும் 0.9ஆல் டிவைட் பண்ணணும் ஓகே அப்போ என்ன வருது வேல்யூ 0.3717 டிவைடட் பை 0.9 ஓகே இப்போ பாருங்கள் இங்கே ஸோ இங்கேயும் ஒரு டெசிமல் தள்ளி இருக்குது இங்கேயும் ஒரு டெசிமல் தள்ளி இருக்குது அப்போ நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம் அப்போ 0.4 9s are 36 பேலன்ஸ் 1 11 1 9s are 9 ஸோ பேலன்ஸ் 2 27 3 9s are 27 ஓகேவா ஸோ நமக்கு ஆன்சர் என்ன வந்திருக்கு 0.413 சரியா அடுத்து இப்போ என்ன பண்ணிக்கலாம் இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு 39 40 ஆட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் வர ரிசல்ட்டோட -62வை சப்ட்ராக்ட் பண்ணணும் சப்ட்ராக்ட் பண்ணால் என்ன வருதுன்னு ஆன்சர் சொல்லுங்கள் எனக்கு சப்ட்ராக்ட் பண்ணால் என்ன வரும் அப்படின்னா 17 வரும் ஓகேவா சப்ட்ராக்ட் பண்ணி பாஸ் பண்ணிவிட்டு இதை சப்ட்ராக்ட் பண்ணி செக் பண்ணிக்கோங்க 17 வருதா அப்படின்னு நெக்ஸ்ட்டு இந்த ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணுறோம் இந்த ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா 0.5 ஓகே 0.5 எகெயின் இதுக்கப்புறம் சால்வ் பண்ணும்போது 17 டிவைடட் பை 12 இது டினாமினேட்டர் த ஹோல் திங் டினாமினேட்டர் 0.5 இதுக்கு கீழே என்ன இருக்கிறதா மீனிங் 1 இருக்கிறதா மீனிங் ஸோ டினாமினேட்டர்லேருந்து இதை இப்போ நியூமரேட்டருக்கு எடுத்துகிட்டு போகும்போது எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படின்னா 1 டிவைடட் பை 0.5ன்னு சேஞ்ச் ஆகும் ஓகே ஸோ நியூமரேட்டரில் வந்து 17 இருக்குது டினாமினேட்டரில் வந்து 12.05 12.05 மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும் அப்படின்னா 6 வரும் ஓகேவா ஸோ 12.05 மல்டிப்ளை பண்ணி பாருங்கள் நமக்கு ஆன்சர் வந்து 6 கிடைக்கும் அப்படி இல்லைனா இதை சால்வ் பண்ணும்போது இந்த இடத்துல என்ன பண்ணிக்கலாம்னா சிம்பிளஸ்ட் மெத்தட் இங்கே டினாமினேட்டரில் என்ன இருக்குது இந்த இடத்துல பாருங்கள் டினாமினேட்டரில் 17/12 இன்ட்டு 1/0.5 0.5க்கு நமக்கு மீனிங் தெரியும்ல 1/2 அப்போ 0.5னா ஹாஃப் ஸோ 1/2 ஸோ 1 2s are 2 6 2s are 12 ஸோ 17/6ன்னு நம்ம டைரெக்டாகவே எழுதிடலாம் புரியுதா ஸோ ஹாஃபாக இருந்ததுன்னா ஈஸியாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம் இதே 0.25 இருந்ததுன்னா 1/4 குவார்ட்டர் அப்படின்னு ஃப்ராக்ஷனில் கன்வெர்ட் பண்ணி டெசிமல்லேருந்து ஃப்ராக்ஷனில் கன்வெர்ட் பண்ணி சால்வ் பண்ணிட்டு போயிடலாம் ஓகே ஸோ 17 டிவைடட் பை 6 இப்போ 17 டிவைடட் பை 6 நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வருதுன்னு பார்க்கலாம் ஸோ 3 8s are 18 வந்துடும் அப்போ 3 6s are 18 வந்துடும் அப்போ 2 6s are 12 ஓகேவா 2 6s are 12 பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது 5 ஸோ 5 வந்து 6ஓட ஸ்மாலர் நம்பர் ஸோ டெசிமல் பாயிண்ட் வச்சுக்கிறோம் ஸோ அப்போ என்ன பண்ணிக்கிறோம் 50 ஓகேவா 5 0 5க்கு பக்கத்தில் 0 டெசிமல் பாயிண்ட் வந்துட்டு 0 போட்டுக்கிறோம் 50 அடுத்து என்ன வருது 6 6s are 36 7 6s are 42 8 6s are 48 8 6s are 48 பேலன்ஸ் வந்து 2 அப்போனா டெசிமல் பாயிண்ட் வச்சதுனால பக்கத்தில் 0 சேர்த்துக்கலாம் 20 3 6s are 18 again balance 2 3 6s are 18 again balance 2 3 6s are 18 ஸோ போயிட்டே இருக்குது நம்ம வந்து 4 டெசிமல் பிளேஸோட ஸ்டாப் பண்ணிக்கலாம் ஓகேவா 3 3 3ன்னு போயிட்டே இருக்குது சரியா நம்ம 4 டெசிமல் பிளேஸோட ஸ்டாப் பண்ணிவிட்டு ஆப்ஷனில் இருக்கான்னு பார்க்கலாம் ஆப்ஷன் பாருங்கள் ஆப்ஷன் ஏலேயே 2.833 இருக்குது ஓகேவா ஸோ அப்போ நமக்கு இந்த 3 இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம் நம்மளோட ஃபைனல் ஆன்சர் என்ன 2.833 ஓகே புரியுதா ஸோ ப்ராப்ளம் வந்து நல்லா சால்வ் பண்ணி பாருங்கள் போட போட தான் நல்லா ப்ராக்டிஸ் ஆகும் ஓகே நெக்ஸ்ட் ப்ராப்ளம் the value of 30.5 minus 30.4 இந்த மாதிரி வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க என்னன்னு கேட்டிருக்காங்க ஓகேவா இந்த வேல்யூ கொடுத்துருக்கிறத என்ன பண்ணலாம் நம்ம ஈஸியாக அப்சர்வ் பண்ணணும் சரியா ஸோ பாருங்கள் கொஷின் நம்பர் 27
the value of 30.5 இதை எப்படி நம்ம கம்பைன் பண்ணலாம்னா 30.5 minus 30.4 30.5லேருந்து 30.4 மைனஸ் பண்ண என்ன வரும் 0.1 ஸோ அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு 2 வேல்யூவை கம்பைன் பண்ணிக்கிறேன் ப்ளஸ் 30.3 minus 30.2 ஸோ ஒரே டெசிமல் வேல்யூவாக இருக்குது அப்படின்னு பார்த்து பயந்துடக்கூடாது ஓகேவா ஃபஸ்ட்டு கொஷினை நல்லா அப்சர்வ் பண்ணணும் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத சரியா ஸோ அப்போ 30.3 minus 30.2 ப்ளஸ் அடுத்த ரெண்டு செட்டை வந்து கம்பைன் பண்ணிக்கிறேன் 30.1 minus 30.0 ப்ளஸ் 29.9 minus 29.8 இது ரெண்டையும் கம்பைன் பண்ணிக்கிறேன் எல்லாத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் வரும் 1 தான் இல்லையா 29.7 minus 29.6 plus 29.5 minus 29.4 plus 29.3 minus 29.2 plus 29.1 minus 29.0 that means 29 which is equal to எல்லாத்தையும் subtract பண்ணா என்ன வரும் 0.1 0.1 0.1 0.1 so எத்தனை times 0.1 வருது அப்படின்னு கவுண்ட் பண்ணுங்க கவுண்ட் பண்ணா 8 times 2 4 6 8 அப்பனா 0.8 தான் நம்மளோட ஆன்சர் ஓகேவா சரியா 0.8 ஆப்ஷன்ல இருக்கான்னு பார்க்கலாம் ஆப்ஷன் A 0.8 சரியா ஓகே so next question number 28 find the value of P, Q, R and S respectively okay so figure கொடுத்திருக்காங்க shaded fraction and decimal ரெண்டுத்துலயுமே find out பண்ண சொல்லிருக்காங்க figure பாருங்க ஒரு full circle ரெண்டு full circle இருக்கு அதுல ஒரு shaded part இருக்கு நமக்கு என்னன்னா shaded part தான் என்னன்னு find out பண்ணனும் அடுத்து ஒரு full circle இருக்கு அந்த circle-ஐ divide பண்ணிருக்காங்க எத்தனை பார்ட்ஸா டிவைட் பண்ணிருக்காங்க அப்படினு பார்க்கலாம் so இது ஒரு half அப்ப 1 2 3 4 5 1 2 3 4 5 அப்ப 10 பார்ட்ஸா டிவைட் பண்ணிருக்காங்க ஓகேவா நம்ம இப்ப ஸ்டார்ட் பண்ணலாமா ஓகே क्वेश्चन நம்பர் 28 ஓகே so first figure வந்து 1 இதுக்கு எப்படி எழுதிக்கலாம் 1 full shaded part so 1 full circle whole 1 whole அடுத்து இது கிடையாது அடுத்து வந்து fraction எழுத போறோம் அதுல 10 equal parts total number of parts வந்து 10 அதுல shaded part எத்தனை இருக்கு பாருங்க 6 ஓகேவா which is equal to 1 இந்த 6 by 10 fraction ஓட simplest form நம்ம find out பண்ணிக்கலாம் simplest form என்ன numeratorலயும் 2 ஆல டிவைட் பண்ணலாம் denominatorலயும் 2 ஆல டிவைட் பண்ணலாம் 3 2s are 6 5 2s are 10 so இதோட fraction p வந்து என்ன அப்படினா 135 ஓகேவா அடுத்து இதுக்கு டெசிமல் எழுத சொல்லிருக்காங்க ஓகே இதுக்கு டெசிமல் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் சோ இது p அடுத்து q இதுக்கு டெசிமல் வந்து 1 இது whole 1 whole 3 by 5 னா இதுக்கு என்ன மீனிங் 1 whole 3 by 5 னா 1 plus 3 by 5 தான மீனிங் ஓகேவா ஒரு 1 whole இருக்கு பக்கத்துல fraction இருக்கு அப்படினா இதோட மீனிங் என்ன 1 plus 3 by 5 ஓகே அப்ப which is equal to 1 plus இத கேன்சல் பண்ணா நமக்கு என்ன வருது 5 கேன்சல் பண்ணா இதோட ஸ்மாலர் நம்பரா இருக்கு அதனால நம்ம 0 பாயிண்ட் போட்டு பக்கத்துல ஒரு 0 சேர்த்துக்கிறோம் 30 ஓகேவா இப்ப 5 ஓட 30 பிக்கர் நம்பர் ஆயிடுது so 6 5s are 30 ஓகே அப்ப 0.6 அப்ப நமக்கு ஆன்சர் என்னது 1.6 1 plus 0.6 1.6 ஓகேவா இது p ஃபர்ஸ்ட் செகண்ட் ஒன்னோட இது q ஓகே அடுத்து என்ன r நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணனும் ஓகேவா சோ r க்கு ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு பார்க்கலாம் பாருங்க சர்க்கிள் வந்து 4 சர்க்கிள் இருக்கு அதுல 3 சர்க்கிள் வந்துமே ஃபுல் சர்க்கிள் ஷேடட் பார்ட்டா இருக்கு அப்ப ஹோல் 1 2 3 3 ஹோல் இருக்கு அடுத்து பாருங்க ஒரு full circle இதையும் எப்படி டிவைட் பண்ணிருக்காங்கன்னா 10 பார்ட்ஸா தான் டிவைட் பண்ணிருக்காங்க அதுல shaded part என்னன்னா 5 சோ அப்ப 3 whole total number of parts 10 shaded part 5 சோ இத வந்து நம்ம simplest form-ஆ மாத்தணும் அப்படினா 1/2 அப்ப 3 1/2 இதுதான் r ஓகே சோ இதோட நம்ம டெசிமல் பார்ட் என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம் 3 plus 1/2 னு மீனிங் ரைட்டா 3 whole half fraction மீனிங் என்ன 3 plus 1/2 அப்ப 3 plus 0.5 half வந்து 0.5 தான் so which is equal to 3.5 ஓகேவா நமக்கு அப்ப ஆன்சர் என்னது
135, 1.6, 312, 3.5 இந்த மாதிரி ஆப்ஷனில் எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, செக் பண்ணுங்கள் ஆப்ஷனில். ஸோ ஆப்ஷன் டி 1/3/1.6, 3 1/2, 3.5. ஓகேவா, புரியுதா? ஸோ இது லாஸ்ட் இயரே நீங்கள் படிச்சிருப்பீங்க 4th. 1/3/5னா மிக்சட் நம்பரை ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணும்போது என்ன பண்ணுவீங்க, இந்த 2 நம்பரையும் மல்டிப்ளை பண்ணுவீங்க, அடுத்து வந்து இதோட இதை ஆட் பண்ணுவீங்க. ஏன் அப்படின்னா இது 2ஐயும் மல்டிப்ளை பண்ணுறதுக்கான ரீசன் வந்து இது 2த்துக்கும் நம்ம எல்சிஎம் எடுக்கிறோம். டினாமினேட்டரில் இதுக்கு 1 இருக்கிறதா மீனிங். ஓகேவா, அப்போ இது 2த்துக்கும் எல்சிஎம் எடுத்துட்டா அடுத்து என்ன பண்ணுவோம், இதோட மல்டிப்ளை பண்ணுவோம். அந்த மெத்தட் தான் நம்ம எல்சிஎம் எடுக்காமல் இப்படி டைரெக்டாக மல்டிப்ளை பண்ணி போடுறோம். புரிஞ்சுதா? ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம். Question number 29. Which of the following statement is correct? எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து இதில் கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, 3/6 and 1/2 are equivalent fractions. இரண்டு ஈக்குவலண்ட் ஃப்ராக்ஷனான்னு கேட்குறாங்க. செக் பண்ணலாமா? ஸோ 3/2. ஓகேவா, கொஷின் நம்பர் 29. 3/6 and 1/2. ஸோ ஈக்குவலண்ட் ஃப்ராக்ஷனானா இதை என்ன பண்ணலாம், 3ஆல் டிவைட் பண்ணலாம், இதை 3ஆல் டிவைட் பண்ணலாம். டிவைட் பண்ணால் நமக்கு இதோட ஆன்சர் என்ன வரும், 1/2. ஸோ இது என்ன இருக்குது, 1/2. ஸோ தீஸ் ஆர் ஈக்குவலண்ட் ஃப்ராக்ஷன் தான். சரியா? ஸோ அப்போ எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஓகே, ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஆப்ஷன் பி, சிடியும் செக் பண்ணிக்கலாம். ஸோ ஆப்ஷன் பி என்ன இருக்குது, 1/2 ஆஃப் an hour is equal to 20 minutes. ஒரு ஹாரில் 1/2 அப்படிங்கிறது 20 மினிட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. 20 மினிட்ஸான்னு செக் பண்ணலாம். ஸோ half an hour, 1/2 ஆஃப் an hour. ஓகேவா, ஹார்னா எத்தனை மினிட்ஸு, 60 மினிட்ஸு. அப்போ நம்ம கேன்சல் பண்ணோன்னா நமக்கு என்ன வருது, 30 மினிட்ஸ். 1 ஹவரில் half அப்படிங்கிறது 30 மினிட்ஸ். பட் இங்கே 20 மினிட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பி இஸ் ராங். அடுத்து ஆப்ஷன் சி பாருங்கள். 5/6 is equal to 6/5. பார்த்தாவே தெரியுது, டினாமினேட்டரே இங்கே சேமாக இல்லை. அப்போ வந்து இட்ஸ் நாட் ஈக்குவல் டு 6/5. ஓகே, ஸோ ஆப்ஷன் சி இஸ் ஆல்சோ ராங். அடுத்த ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டி என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். 1 millimeter இஸ் 1/100 of 1 centimeter. ஓகேவா, 1/100 of 1 centimeter ஈக்குவல் டு 1 millimeterன்னு கொடுத்துருக்காங்க. செக் பண்ணலாமா? என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, 1/100 of 1 centimeter. ஆன்சர் எதில் இருக்குது, மில்லிமீட்டரில். அப்போ நம்ம 1 centimeter என்ன பண்ணிக்கலாம், மில்லிமீட்டராக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அப்போ 1/100 into 1 centimeter. 1 centimeter is equal to 10 millimeter, right? 10 millimeter is equal to தானே 1 centimeter. ஓகேவா, இப்போ நம்ம கேன்சல் பண்ணோன்னா 0 கேன்சல் ஆகிடும். அப்போ நமக்கு ஆன்சர் என்ன வரும், 1/10 millimeter. அதாவது 1/100 into 1/100 of 1 centimeterன்றது 1/10 millimeter. பட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 1 millimeterன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டி இஸ் ஆல்சோ ராங். ஸோ அப்போ கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் எது, ஆப்ஷன் ஏ. ஓகே, 3/6 and 1/2 ஆர் ஈக்குவலண்ட் ஃப்ராக்ஷன்ஸ். சரியா? அடுத்த லாஸ்ட் கொஷின், கொஷின் நம்பர் 30. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஆர் மைனஸ் பி இன்ட்டு கியூ. இதோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ ஆர்பிக்யூ அதோட வேல்யூ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, அது ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் ஒன், question number 30. ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன இருக்குது பாருங்கள், 160.58 divided by 8.7. ஓகேவா? ஸோ இதை டிவைட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், இது பாருங்கள் 2 decimal பிளேஸாக இருக்குது, இங்கே 1 decimal பிளேஸாக இருக்குது. டெசிமல் பிளேஸாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். டிவைட் பண்ணுறதுக்காக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா 116.58 divided by 8.7. ஸோ இங்கே 10ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிட்டோம், இங்கேயும் 10ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நியூமரேட்டரில் என்ன வரும், 1165.8. ஒரு டெசிமல் பிளேஸ் வந்து தள்ளி வந்துடும். ஓகேவா? அடுத்த இங்கே வந்து 87ஆக கன்வெர்ட் ஆகிடும். ரைட்? எப்படி, 116580817 ஒரு மல்டிப்ளை பண்ணோம்னா டினாமினேட்டரில் ஒரு டெசிமல் பாயிண்ட் தள்ளி
என்ன பண்ணணும், நம்ம பாயிண்ட்டை டினோட் பண்ணணும். ஸோ இங்கே கேன்சல் ஆகிடும். இங்கே 2 டெசிமல் பிளேசஸ், ஓகேவா, 2 பிளேசஸ் தள்ளி நம்ம பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணணும். அப்போ 2 பிளேசஸ் தள்ளி அப்படின்னா இங்கே வரும். அப்போ இந்த 0 போய்டும். இங்கே 5க்கு அப்புறம் தான் பாயிண்ட் வரும். அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். ஓகேவா. ஸோ இப்போ இதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், லாங் டிவிஷன் மெத்தடில் சால்வ் பண்ணி பாருங்கள். ஓகே, 87 போட்டுட்டு லாங் டிவிஷன் மெத்தடில் சால்வ் பண்ணால் ஆன்சர் என்ன வருதுன்னு சொல்லுங்கள். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு சால்வ் பண்ணுங்கள். சரியா, வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு நீ சால்வ் பண்ணி வர ஆன்சர் வந்து இப்போ நான் எழுதுகிற ஆன்சரோட கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஓகே, டிவைட் பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்து 13.4 வரும். ஸோ அப்போ பியோட ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா 13.4. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட்டு Q ப்ளஸ் 9.18 which is equal to 15.06. நமக்கு Qவோட வேல்யூ தெரியணும். அப்போ Qவை லெஃப்ட் சைடே வச்சுக்கோங்க. 15.06 மைனஸ் 9.18. ஸோ சப்ட்ராக்ட் பண்ணோன்னா நமக்கு என்ன ஆன்சர், Q is equal to 5.88. Qவோட ஆன்சர். ஓகே, ஸோ இந்த இடத்துல பாஸ் பண்ணிவிட்டு நீ சப்ட்ராக்ட் பண்ணி பாரு, இந்த ஆன்சர் தான் செக் பண்ணிக்கோங்க. சரியா, நெக்ஸ்ட் தேர்ட் கண்டிஷன் ஆரோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, 912.06 மைனஸ் R which is equal to 418.05. ஓகேவா, நம்ம ஆரோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஆர் மைனஸில் இருக்குது, ஆர் ப்ளஸில் இருந்தால் ஈஸியாக இருக்கும். அதனால் என்ன பண்ணுறேன், இப்போ ஆரை வந்து நம்ம ரைட் சைடு எடுத்துகிட்டு போயிடலாம். இதை வந்து இங்கேருந்து லெஃப்ட் சைடு எடுத்துகிட்டு வந்துடலாம். அப்போ 912.06 minus 418.05 equal to R. ஓகேவா, இது ரெண்டையும் நமக்கு சப்ட்ராக்ட் பண்ணால் என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா 494.01 which is equal to R. Okay, now we know the value. P is equal to 13.4, Q is equal to 5.88, R is equal to 494.01. Okay va, இப்போ என்ன பண்ணணும், the condition என்ன, the given condition, find the value of R minus P into Q. இதில் substitute பண்ண வேண்டியதான். R ஓட வேல்யூ என்ன, 494.01 minus P ஓட வேல்யூ 13.4, அடுத்து இன்ட்டு Q, Q ஓட வேல்யூ என்னது 5.88. இப்போ தெரியுதா, ஓகே. இப்போ இதில் பாருங்கள், இப்போ இதில் பார்த்தா என்ன இருக்குது அப்படின்னா சப்ட்ராக்ஷன் இருக்குது, மல்டிப்ளிகேஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு அப்போ இதில் எதை சால்வ் பண்ணணும், நம்மளோட கண்டிஷன் லாஸ்ட்டு ப்ராப்ளத்தில் பார்த்தோம்ல, போர்ட் மாஸ். ஸோ இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, டிவிஷன் இருக்குது, அடுத்து மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ட்ராக்ஷன். ஸோ அப்போ மல்டிப்ளிகேஷன் தான் ஃபஸ்ட்டு இருக்குது, அப்புறம் தான் என்ன பண்ணணும், செகண்டு தான் சப்ட்ராக்ஷன். ஓகேவா, ஸோ அப்போ இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணிடலாம். சரியா, 494.01 இந்த ரெண்டு வேல்யூ மல்டிப்ளை பண்ணால் என்ன ரிசல்ட் வரும்னு செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள், 78.792. ஓகேவா, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் இந்த ஆன்சர் கிடைக்கும். அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணணும், மல்டிப்ளிகேஷன் கம்ப்ளீட் பண்ணியாச்சு, அடுத்ததான் சப்ட்ராக்ஷனுக்கு போகணும். சரியா, சப்ட்ராக்ட் பண்ணும்போது இந்த ரெண்டு வேல்யூ சப்ட்ராக்ட் பண்ணும்போது நமக்கு 415.218 இது ஆன்சர் நமக்கு வரும். ஓகே, இந்த ஆன்சரோட தான் செக் பண்ணுறீங்களா, ஆப்ஷனில் இருக்கா பார்க்குமா. ஸோ ஆப்ஷனில் 415 இருக்குது. ஓகேவா, டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் உள்ள வேல்யூஸ் மட்டும்தான் டிஃபர் ஆகிருக்கு, 218. ஸோ 218 ஆப்ஷன் சி. சரியா, ஆப்ஷன் சி இஸ் எ கரெக்ட் ஆன்சர். ஸோ அச்சீவர் செக்ஷனில் உள்ள 5 ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ணிட்டோம். இது அச்சீவர் செக்ஷனில் உள்ள 5 ப்ராப்ளம்ஸ் வந்து ப்ராப்ளம்ஸ் ஈஸியாக தான் இருக்குது. என்னென்னா நம்ம ப்ரொசீஜர் ப்ராப்ளம்ஸ் கொஞ்சம் சால்வ் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஓகேவா, நம்ம டிஃபிகல்ட்டாக திங்க் பண்ணுற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை இதில். சரியா, ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணணும். மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் சால்வ் பண்ணும்போது மிஸ்டேக் பண்ணாமல் சால்வ் பண்ணணும். இதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணி பாருங்கள், ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ அச்சீவர் செக்ஷனில் உள்ள 5 ப்ராப்ளம்ஸ் வந்து பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து சாப்டர் 4 மெஷர்மெண்ட்டு நெக்ஸ்ட் வீடியோலேருந்து பார்க்கலாம். ஓகேவா, ஓகே, பாய்.